தினந்தோறும் சமையலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு என்னான்னு பார்க்கலாம். தட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் சோறு போட்டுக்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு முக்கியமான விஷயமும் கூட. நம்மளுக்கு 106 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. மனசார சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யார்கிட்டையுமே பக்கத்தில் கூட நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது சேனல் ஓப்பன் பண்ணது. யார்கிட்டையுமே சொல்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் மக்களாகிய உங்களை நம்பி நான் வீடியோ போட்டேன். என்னோடய வீடியோ எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தெரியலை. என்னை ஒரு 106 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்தது கணக்காக எனக்கு சந்தோஷம். இதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சோறு போட்டாச்சு. குழம்பு பச்சை பட்டாணி குழம்புதே வச்சுருந்தேன். அதில் ஒரு ஓரமாக ஊற்றிக்கலாம். இவ்வளவு சோறு சாப்பிட முடியலை, இதுக்கு மேலே சாப்பிடுவேன். ஆனால் இப்போ இந்த சளி பிடிச்சிருந்ததுனால இவ்வளோ சோறு சாப்பிட முடியல. அதனால் இந்த பக்கம் மட்டும் குழம்பு ஊற்றிக்கலாம். முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததானே நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவே இனி வரும் காலங்கள்லையும் நான் போடுவேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இருக்க சமையல் வீடியோவும் போடுவேன். எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி எந்த ஊரில் எப்படி கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கோங்கிற வீடியோவையும் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வேறு எது வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க எப்படி வீடியோ வேணும்ன்ட்டு. முட்டையும் உரிச்சாச்சு. அப்படியே இதில் ஓடு எதுவும் சின்ன ஓடு எதுவும் இருக்கும், கழுவிக்கலாம். இவ்வளவுதே இன்றைக்கான சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.